ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேப்பர் உட்பட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் போட்டிருக்கேன் பசங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டின் நல்லா படித்து ரெஃபர் பண்ணி வச்சுங்க. ஏனென்றால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் ஒரு சில கேள்விகள் நாளை நடக்க போகும் பொதுத் தேர்வில் கண்டிப்பாக நம்ம பசங்க எதிர்பார்க்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு வீடியோ பார்ப்பதன் மூலியமாக நம்ம பசங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணலாம், மார்க் வாங்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா A to Z எல்லாமே இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பக்காவாக சொல்லி வச்சுறேன். ஆல்ரெடி நம்ம பசங்க ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம பசங்க பாதி பேர் பல டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷனும் இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துறேன் சரிங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மார்க் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஃபஸ்ட்டு 20 கிராமர் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த 20 கிராமர் பாட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி A to Z வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்க்கலாம், பார்த்துருங்க சரிங்களா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிடலாம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கு தொடர்ச்சியான வீடியோக்களானது நம்ம சேனலில் வந்து சேரும். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் அண்ட் ஸோ சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோல்டு, அகோனிக்கு சஃபரிங்கு, பெர்சிஸ்டன்ட்டுக்கு கண்டினியூடு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனலுக்கு அப்நார்மலு, வேனிஸ்ட்டுக்கு அப்பியர்டு, நெக்ஸ்ட்டு ஸ்கேர்ஸை பொறுத்தவரைக்கும் அட்வொகேட் ஓகேங்களா. ஸோ 7th வந்து காம்பவுண்ட் எடுப்பான். ஸோ இது எது போட்டாலுமே கரெக்டு தான். குட் நியூஸு, குட் ஐடியா, குட் ஐடியா எது போட்டாலும் கரெக்டு தான். ஸோ எது வேணால் போட்டுக்கலாம். 8th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேகேஷன்னா ஸ்டே ப்ளஸ் வெக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேகேஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th ரா. ஸோ ராக்கான அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். ஸோ பி ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம்ல அக்ரானிம்லையும். ஸோ அதையும் படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேல்ஸ்ப்பா ஓகேங்களா, அதையும் பார்த்து வச்சுங்க. 10th சி பைல்ஸ் ஓகேங்களா, PAILS. ஸோ ஐ டூ விஷ் தட் ஜோல் அப்ரோப்ரியேட் வேர்டு. நெக்ஸ்ட் 11th பொறுத்த வரைக்கும் வைப்ஸ்க்கு வந்து வைப்ரேஷன்ஸ் ஏ. நெக்ஸ்ட் 12th வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து தப்பான மிஸ்டேக்காக இருக்குது அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்கன்னா மிஸ் அப்ரோப்ரியேட். ஸோ அந்த ஸ்பெல்லிங் தப்பு, பி ஆப்ஷனு. நெக்ஸ்ட் 3rd பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் இடியம். ஸோ இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நம்ம பசங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் படித்து வச்சுருங்கப்பா. ஏன்னா மொத்தமாகவே உங்களுக்கு இடியம்ஸ் பொறுத்த 25 தான் இருக்கும். ஸோ அதுவும் கொடுத்து வச்சுருக்கேன், நம்ம PDFல இருக்குது, போய் பார்த்து வச்சுங்க. ஸோ 3rd உங்கள் ஆன்சர் வந்து பீயிங் ஐடியல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 14th பொறுத்த வரைக்கும் வந்து கண்டெய்னர்ஷிப் ஓகேங்களா. சஃபிக்ஸ் கன்வெர்ட் வந்து கண்டெய்னர் இது கெனாட் ஃபார்ம், அதாவது எது வந்து ஷிப்புக்கு உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. சேர்த்த வார்த்தை வராது கண்டெய்னர் டி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணி படிங்கப்பா. சில டைம் வந்து சஃபிக்ஸ்க்கு எது போடலான்னு கேட்பாங்க, சில டைம் எது போட முடியாதுன்னு கேட்பாங்க. நம்ம பசங்க மிஸ்டேக் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு போட்டு போவீங்க. ஸோ அதனால் கொஷின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி படிங்க, புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 15th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோனோசிலபிக் வேர்டு வந்து வேக்பா ஓகேங்களா, சி. நெக்ஸ்ட்டு 16th த போலீஸ் சீஸ்ட் ஏ லாரி லார்ஜ் வித் ஸ்மகிள். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டை மாற்றணும். ஸோ லாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16th பி ட்ரக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 17th ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சூட்டபிள் சென்டென்ஸ் கனெக்டிவ் எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் தான் ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசல் வேர்ப். ஸோ தயவு செஞ்சு ஃப்ரேசல் வேர்ப் படிச்சு தான் ஆகணும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஃப்ரேசல் வேர்ப் என்னென்ன இருக்குது அது கொடுத்துருக்கேன், அதை மட்டும் படிங்க சரிங்களா. அது PDF வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது சொல்லிட்டு போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. கேவ் அவேக்கு பொறுத்த வரைக்கும் ஏ வந்து கிரம்பிள்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19th த டாஸ்க் ஃபோர்ஸ் சூட்டபிள் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ப்பா. ஸோ மேலே இருக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இன்ஸ்பைட் ஆஃப். நெக்ஸ்ட் 20 பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அட்ஜெக்ட். ஸோ சி ஓகேங்களா, வி மஸ்ட் சப்ஜெக்ட் வி. நெக்ஸ்ட் நாட் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு. ஸோ கார்பேஜ் வந்து ஆப்ஜெக்ட், ஆன் த ஸ்ட்ரீட் வந்து ஏ அட்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பசங்க போட்டு பார்க்கணும். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னுக்கான கிராமருக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி PDF வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. எல்லா கம்ப்ளீட் A to Z PDF போட்டிருக்கேன், போய் பார்த்து வச்சுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் 2 பாயிண்ட் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறது தயவு செஞ்சு இதை படித்து வச்சுருங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் 21 ஆன்சர். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பசங்க மோஸ்ட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க. நம்ம பசங்களுக்கு மெயினில் எங்கே தப்பு பண்ணுவீங்களோ அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வரும் ஓகேங்களா, மெட்டஃபர் இல்லை சிமிலி ஓனமோட்டோஃபியா பர்சனிஃபிகேஷன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு போயம் லைன்ஸ்லும் இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் நீங்கள் கண்ணை முன்னு போட்டு போயினே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு PDF கொடுத்துருக்கேன். ஸோ அந்த PDFல இந்த போயம் லைன்ஸ் கொடுத்து படிக்கிறதுல அந்த ஷார்ட்கட் இருக்குது, அதையும் பார்த்து வச்சு படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் கிராமர் பார்ட்டில் இந்த 6 மார்க்கு நம்ம பசங்க விட்டுறாதீங்க. ஏன்னா பாதி பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ எனக்கு டேரக்ட் ஸ்பீச் தான் தெரியாது, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்னு பாதி பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காகவே ஒரு தரமான பக்காவான வர்த்து வருமா அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் கிராமர் ஃபுல் மெட்டீரியல் எப்படியெல்லாம் நீங்கள் மாற்றலாம், எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி
பக்காவாக ஒரு மெட்டீரியல் கிராமர் பார்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்து வச்சுங்க. ஏன்னா அந்த பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, இப்போ பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறப்ப நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அப்படியே இது மாற்றும் போது எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்துங்க. உங்களுக்கு இது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ஜாயின் பண்ணுறது அண்ட் பட் ஸோ இதெல்லாம் போட்டால் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் கொஸ்டின் இருக்குது, ஆஃப்டர் ரிமூவிங் த ஷூஸ் த பாய் ஜம்ப்ட் இன்டு த ரிவர். ஸோ இது எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றலாம் பார்த்தீங்கன்னா, த பாய் ரிமூவ்டு த ஷூஸ் அண்ட் தென் ஜம்ப்ட் இன்டு த ரிவர். ஸோ இப்படி மாற்றினா இது கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 28 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி ஒன்றுமே இல்லை பசங்களா. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, மை பேரண்ட்ஸ் டு நாட் அலோ மீ டு ஈட் ஜங்க் ஃபுட்னு இருக்குதா. மை ஓகேங்களா, மை பேரண்ட்ஸ் சப்ஜெக்ட், டு நாட் அலோ வந்து வெர்பு, மீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் தூக்கி ஃப்ரண்ட்டில் போடு, சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போடு. இப்போ மீ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐஎம்மாக மாறும் ஓகேங்களா. மீனா மாறும், ஐஎம் மாறும். இதில் எப்படி மாறும்னா ஐ எம் நாட் அலோடு டு ஈட் ஜங்க் ஃபுட்ஸ் பை மை பேரண்ட்ஸ் அப்படி மாறும் ஓகேங்களா. சிம்பிள் அவ்வளோதான். நெக்ஸ்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டிகிரி ஆஃப் அப்ஜெக்டிவாக மாற்றணும். ஸோ இது எப்படி மாற்றணும் பார்த்தீங்கன்னா, மிக்கி மவுஸ் இஸ் மோர் பாப்புலர் தென் மோஸ்ட் அதர் கார்ட்டூன் இல்லை மெனி கூட போட்டலாம் ஓகேங்களா. மெனி அதர் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அமௌங் சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் 30 டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாதிரி வரும். அதாவது 2 பேர் இருக்க மாதிரி டயலாக் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது பாதி பேருக்கு எப்படி மாற்றணும்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்ப்பது மூலியமாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு அந்த ஒரு சென்டென்ஸ் டயலாகை நீங்கள் மாற்றுங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கீங்க, வெஸ்டர்ன் டிட் யூ ஓப்பன் த டோர் டு த கார்டனர் இருக்கா. ஸோ அதை நீங்கள் எப்படி மாற்றணும் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஆஸ்க்டு ராஜர் கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்குது என்ன பண்ணணும், இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ நான் வந்து இஃப் போடுறேன், இஃப் யூ ஹேட் ஓப்பன்டு த டோர் டு த கார்டனர் ஓகேங்களா. ஓப்பன் வந்து ஓப்பன்டாக மாறணும் ஓகேங்களா. மாற்றி அதெல்லாம் மாற்றணும்ப்பா. he had opened the door to the gardener ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது, ராஜர் இருக்கா. இப்போ அது மாற்றணும். ராஜர் ரிப்ளைட் நெகட்டிவ்லி. ஏன் நெகட்டிவ்னா நோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நோ வந்து நோன்னு போடக்கூடாது, அங்கே நெகட்டிவ்லி தான் பார்த்தோம். ராஜர் ரிப்ளைட் நெகட்டிவ்லி தட் he had spoken த்ரூ த ஷட்டர் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் மாற்றணும் பசங்களா. ஸோ அதனால் ஒரு கிளியர்னு ஐடியா வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 ஸோ ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் பசங்களை ஒன்றுமே இல்லை, ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்டில் தான் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இந்த 6 மார்க்கு தட்டி தூக்கிடலாம், அதாவது ஒன்றுமே இல்லைப்பா. ஸோ எந்த போயம்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்றது நம்ம பசங்க பார்க்கணும். அப்புறம் அதோட ஆத்தர் யார் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் 31 இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த போயம்னு போட்டு ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ்னு போட்டால் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இதோட போயட் யார், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு போட்டால் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த லைனுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அதை மாதிரி அடித்தா கூடவே உங்களுக்கு 1 மார்க்கோ 1/2 மார்க்கோ கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம பசங்க அந்த ஒவ்வொரு போயம் லைன்ஸும் அதோட ஆத்தர் மட்டும் படிச்சிருங்க, ஃபுல் மார்க் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்டில் வாங்கிடலாம். ஸோ ஏன்னா இதோட மார்க் லொக்கேஷனே போயம்க்கு 1 மார்க்கும் போயட்டுக்கு 1 மார்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க், மொத்தம் 3 மார்க் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அப்படி யூஸ் பண்ணிங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு 3 மார்க்ஸ்ப்பா. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இது படிச்சு தான் ஆகணும். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ அந்த பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்து வச்சுங்க. ஆனால் இதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 3 பாயிண்ட் ஆச்சு இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் எழுதுறதுப்பா. இந்த பை சார்ட் மாதிரி கொடுப்பாங்க, இல்லை டயக்ராம் மாதிரி கொடுப்பாங்க, அதை பார்த்து ஆன்சர் பண்ணுறது. தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. இருக்குதுலேயே ஈஸி டாப்பிக்கு அழகாக 9 மார்க் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேட்டர் பசங்க 37 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோகன் ரேட்டிங்ப்பா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நம்ம பசங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது அதனால பாதி பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிள் இதில் என்ன போட்டிருக்காங்க, பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. பிளட் டொனேஷன் வச்சு டக்குன்னு ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு ஸ்லோகன் போடலாம். ரொம்ப பெருசாலாம் போடல, சிம்பிளாக. இப்போ எப்படின்னா பிளட் டொனேஷன் இருக்குதா, டொனேட் பிளட் சேவ் லைஃப்ஸ், இவ்வளோ போதும், இது போதுமா, இது போதும், இப்படி அதனாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் நான் கெத்தாக எழுதுன ப்ரோ அப்படின்னா ஏ ட்ராப் ஆஃப் பிளட் ஏ லைஃப் டைம் ஓஃப் ஓகேங்களா, இல்லை லைஃப் டைம் சேவ்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். உங்களுக்கே தெரியும் எஜுகேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ். இவ்வளோ தான், இது போட்டாலே போதும்ப்பா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்லோகன் நச்சுன்னு ஒரு இது மாதிரினா எஜுகேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படி போட்டாலே போதும். அப்படி இல்லை இன்னும் சிம்பிளாக பண்ணுமா, லேர்ன் டுடே லீட் டுமாரோ, இவ்வளோ தான் முச்சலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் வரும்ப்பா. எப்படி போடுவீங்க இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிரந்தரம் அந்த மாதிரி போடலாம். ஸ்டைல், குவாலிட்டி, ட்ரெடிஷன் ஆல் இன் ஒன் பிளேஸ், இப்படி போட்டாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லோகன் இருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் 38 ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் அட்லீஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கீப் யுவர் ஐஸ் ஹெல்த்தி அண்ட் மெயின்டைனிங் குட் ஐசைட். ஸோ உங்கள் கண் பார்வை நல்லா இருக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதை மாதிரி நம்ம பசங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி எழுதலாம். அதாவது ஹெல்த்தியாக நல்லா ஃபுட் சாப்பிட்டா கண் நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ கண்ணு நல்லா வாஷ் பண்ணணும் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் போடலே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 39 ப்ரோப்ஸ். தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் ப்ரோப்ஸ் நம்ம பசங்க கொடுக்குறேன், அதை பார்த்து வச்சுங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்குது, ஜஸ்ட் போய் ரீட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இதில் இதுக்கான ஆன்சர் சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பேர்லி வரும், நெக்ஸ்ட் வந்து கிரீஸ் வரும், நெக்ஸ்ட் கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் யுவர்
யுவர் எனிமீஸ் க்ளோசர். ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா எனிமீஸ் அப்போ தான் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்காக தான் சொல்கிறது பழமொழி. ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 40 ஸ்டடி த டேபிள்ப்பா. ஸோ இது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதனால் இது கவலைப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் மெயின் மேட்ரு வாங்க பார்ட் 4. ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க பாதி பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ப்ரோ எப்படி எழுதுறோன்னு தெரில, சப்போஸ் எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு வந்துச்சுன்னா இது அப்படியே விட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பேராகிராஃபில் எதுவுமே தெரியாது வந்தாலும் அந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக நம்ம பசங்க ஏதாச்சும் ஒரு அட்டென்ட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னாலே அட்டென்ட் பண்ணுறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் டைட்டிலு அந்த லெசன் நேமு அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க ஃபுல்லாக போட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 5 out of 5 அசால்ட்டாக வாங்கிடலாம்ப்பா. ப்ரோ எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு பாயிண்ட் போட்டால் தான் ஃபுல் மார்க் தருவோன்றாங்க. ஒரு சில ஸ்கூலில் பேராகிராஃப் மாதிரி எதாவது தான் பாயிண்ட் தருவோன்றாங்க. ஒரு சில பேர் வந்து சப்ஹெட்டிங் போட்டால் தான் பாயிண்ட் தருவோன்றாங்க. எப்படி அதை தான் ஃபுல் மார்க் வாங்கலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, எப்படி வேணால் எழுதுங்க, ஆனால் கான்செப்ட் கரெக்டாக எழுதுங்க, ஃபுல் மார்க் வழங்கப்படும். ஓகேங்களா, ஸோ அதான் கீ ஆன்சர்லேயே இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் இவ்வளோ தான். ஓகேங்களா, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால் மட்டும் அதே தான்ப்பா. ஸோ சப்ளிமெண்ட்ரி இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, இது என்ன டாபிக் வருதோ, இதில் இருக்கிறதா எழுதணும் இல்லை, அது என்ன தோணுதோ உங்களுக்கு சப்ளிமெண்ட் என்ன படிச்சிங்களோ எழுதுனா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 44 சம்மரி ரைட்டிங். தயவு செஞ்சு சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் ரஃப் காப்பி போட்டு டைட்டில் பண்ணணும். டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ரஃப் காப்பிக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பி போட்டு நீங்கள் ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு 3 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் இப்படி தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க. நம்பர் ஆஃப் டைம், ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ், ரஃப் பேசேஜ், ஃபேர் பேசேஜ் அதெல்லாம் போடணும் கேட்டிங்கன்னா அதுக்கு மார்க் தர தேவையில்லை. அது போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அதை கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த ரஃப் காப்பி அந்த அடிக்கிறது டைட்டிலில் கம்பல்சரி போட்டால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு அப்படி இல்லைனா பேராகிராஃப் ஓனாக எழுதுறது. ஸோ அது நீங்கள் உங்கள் இஷ்டம், பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45ல் லெட்டர் ரைட்டிங். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க. அப்படி இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சொல்கிறேன்னா பாதி பேர் தெரியாது. லெட்டர் ரைட்டிங் வந்தாலே ஏதோ ஒன்று காணாத கண்ட மாதிரி நம்ம பசங்க பாதி பேர் பதறுவீங்க. அதாவது கவலைப்படாதீங்கப்பா. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் ரைட் லெட்டர் டு ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இதே சொல்கிறேன். 45ல் ஏஓ பிஓ எது வேணா இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் வந்து பி சொல்கிறேன். ஓகேங்களா, இன்ஃபார்மல் லெட்டர் வந்துச்சு. இன்ஃபார்மல் என்ன போடுவீங்க ஃபஸ்ட்டு நம்ம பசங்க? மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பிளேஸு டேட்டு அதெல்லாம் போடுவீங்களா. ஸோ அது அந்த மாதிரி பிளேஸ் டேட்டு போட்டாலே அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சல்யூட்டேஷன் யாருக்காக, டியர் ஃப்ரெண்டு அப்படின்னு போய் போடுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படி போட்டாலே அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இது எத்தனை மார்க் வந்துச்சு, அதாவது கண்டென்ட்டே போடாமல் அந்த பிளேஸு டேட்டு அந்த டியர் ஃப்ரெண்டு போட்டாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாடி ஆஃப் த லெட்டர் அதுக்குள்ளே எதுவும் பார்த்தீங்களா, அன்போல நண்பனுக்கு நான் இப்போ நாளைக்கு வரப்போகிறேன், நாளைக்கு காண போகிறேன் அப்படின்னு போடுங்க பார்த்தீங்களா, அதுக்கு 2 மார்க் தான். புரிஞ்சிச்சா. லாஸ்ட்டாக அட்ரஸ் அந்த என் முன்னப்புன்னு சொல்லிட்டு போடணும். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்கணும் அந்த அட்ரஸ் எழுதிங்க பார்த்தீங்களா. பாடி ஆஃப் த லெட்டரை விட்டுட்டு அந்த அட்ரஸ் இந்த எண்ணில் மட்டும் போட்டாலே 1 மார்க், டோட்டலாக 3 மார்க் வந்துடும் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு இது நோட் பண்ணி வச்சுங்க. மேலே உங்களுக்கு ஃபார்முலா எழுதணும்னா ஃப்ரம் டூக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சல்யூட்டேஷன், அதாவது சல்யூட்டேஷன் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா, சார்னு போட்டு சப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, அப்ளிகேஷன் ஆஃப் த மேனேஜர் ஆஃப் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, போஸ்ட் ஆஃப் கிளர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி சப்ஜெக்ட் போட்டு அது மட்டும் போட்டாலே 2 மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி கீழே பயோடேட்டா போட்டால் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிளேஸு டேட்டு அதெல்லாம் போட்டால் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த பயோடேட்டாவில் லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பயோடேட்டாவுக்கு 1 மார்க்கும் பாடி ஆஃப் த லெட்டருக்கும் 1 மார்க்கு. ஓகே, நல்லா வச்சுங்க. பயோடேட்டானா உங்கள் நேம், உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படி லைனாக எழுதிங்க பார்த்தீங்களா, உங்கள் அப்பா பேர், ஃபோன் நம்பர் சொல்லிட்டு. ஸோ அதான் பயோடேட்டா, அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க பசங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லெட்டர் ரைட்டிங் இருக்குது. மார்க் அழகாக ஸ்கோர் பண்ணலாம், மிஸ் பண்ணுறாதீங்க. மறுபடியும் அளந்து எத்தமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 46பா. ஸோ இது வந்து நம்ம பசங்க ஈஸியாக அட்டன் பண்ணல. ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனியம்ஸ் அதான் வரும், கொஷின் டேக்கெல்லாம் வரும். ஸோ இது ஈஸி தான், பிரச்சனை இல்லை. இதுக்கு ஆன்சர் சொல்ல நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SCLLER அதான் ஃபஸ்ட்டு ஒரு செல்லரு, நெக்ஸ்ட் செல்லரு. அப்புறம் இங்கே வந்து கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி ஆர்னு இருக்குது. ஸோ ஆர்னு என்ன போடுங்க, ஆப்போசிட்டாக போடணும். அப்போது நெகட்டிவில் போடணும். அப்புறம் ஆர்ன்ட்டு, ஓகேங்களா, ஆர்ன்ட்டு தேன் போடணும். நெக்ஸ்ட்டு மகதி ஈஸியா டேஷ் சிங்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேங்களா, அப்படின்னா நெய்தர் ஆர் நார் அப்படி போட்டாலும் போதும், இல்லை போத் அண்ட் எதுனா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஆட் சீன் போடணும். ஓகேங்களா, ஸோ ஆர் ஸ்பாட் தேரர். ஸோ ஸ்பாட் தேரர் வரைக்கும் அவ்வளோ கஷ்டம் இல்லைடா பசங்களா. மொத்தமே ஒரு 35 ஸ்பாட் தேரர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் பசங்களுக்கு வந்து ஒரு PDF கொடுத்துருக்கேன். ஸ்பாட் தேரர் PDF மட்டுமே தனியாக போட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஒரு ஸ்பாட் தேரர் PDF நம்ம பசங்க ஜஸ்ட்டு போகும்போது ஒரு ரீகால் மாதிரி என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு போய் சேஞ்ச் பண்ணாலே இதில் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ பார்த்து வச்சுங்க ஸ்பாட் தேரர். நெக்ஸ்ட்டு 47 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் 47 மேலே தொட மாட்டீங்க, கீழே இருக்க தான் வரீங்க நம்ம பசங்க. ஸோ பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது இதை பார்த்து வச்சுங்க. இவ்வளோ தான்ப்பா. ஸோ இதுக்கு மேலே நம்ம பசங்க மார்க் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் மார்க் எப்படி விடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் போட்டு மிஸ்டேக் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பரை கரெக்டாக பார்த்து போட்டு வச்சுருங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாலே போதும், மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம். இவ்வளோ தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம பசங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம மாணவர்களாக இருக்கீங்கன்னா, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மெட்ரிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அங்கே தான் அனைத்து பிடிஎஃப்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. போய் பார்க்கலாம், பார்த்துருங்க. அப்படியே ஒரு சின்ன உதவி நம்ம பசங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணிட்டு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் மட்டும் நம்ம பசங்க ஜஸ்ட் ஒரு ஃபில் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, மேக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பசங்க டஃப்பாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.